ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் செஞ்சிங்கன்னா நம்ம அந்த செய்கிற வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார், ரசம் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அந்த 2 வாழைக்காய் எப்படி நறுக்கிறோம் அப்படிங்கிறதையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் நறுக்கிக்கிட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி குறுக்க நீங்கள் நறுக்கிக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இது வேக வைக்கும் போது ரொம்ப குழஞ்சும் போயிடாது. அதுக்காக இந்த ஷேப்பில் நறுக்கிங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நம்ம வாழைக்காய் எல்லாத்தையுமே போட்டு இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றினா வாழைக்காய்க்கு மேலே தண்ணி இருக்கணும், அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் கொலைய வேக வச்சிடாதீங்க. அதே மாதிரி வேகாமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு 3/4 வேக்காடு வெந்த மாதிரி இருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் அந்த காய் ஒட்டிட்டு வரணும். அந்தளவுக்கு நமக்கு வெந்தாவே போதுமானதாக இருக்கும். ரொம்பவும் குழையக்கூடாது, வேகாமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கூடவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அது கூட போட்டுடலாம். அது போட்டுட்டு கருவேப்பிலையும் நம்ம அது கூட சேர்த்துட்டு லைட்டாக அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இது எல்லாமே அந்த காயில் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். தொக்கு மாதிரி வரக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா சின்னதாக அதுவும் பொடியாக கட் பண்ணதான். நல்லா சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கிறோங்க. ரொம்பலாம் தேவைப்படாது. இதையும் நம்ம நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாமே சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு அதில் சேர்த்துருந்தோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா எல்லாமே நல்லா பிரண்டு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காயையும் நம்ம அது கூட போட்டுடலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு இருக்கணும். இதை நம்ம அது கூட போட்டு நல்லா பிரட்டி விடலாம். நம்ம இது பிரட்டுறதுல தான் இருக்குது. நம்ம எப்படி நம்ம செஞ்சாலும் அந்த பிரட்டி விடும்போது அந்த மசாலா பொருள் எல்லாமே எல்லா காயிலுமே நல்லா போய் சேரணும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது கிடையாது. அதே மாதிரி மூடி போட்டு நீங்கள் மூடி வைக்க வேணாம். லைட்டாக நம்ம பிரட்டி விட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு இருந்தாவே அந்த காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற புளி சாதம், லெமன் சாதம் அதுக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. முன்னாடி சேர்க்கலை, பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே பிரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த கலரே ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க மட்டும் இல்லை, எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. காரமாக அந்த அளவுக்கு தெரியாது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.